ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காமா உனக்கு ஹென்ரித்? எக்ஸாம்ஸ் கண்டி ஸ்டார்ட் பண்ணவா சிஸ்டர்? எஸ் சிஸ்டர், பிரைஸ் எல்லாம். நீங்க கற்றுக் கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன். ஒவ்வொரு நாளும் உங்களோட சாட்சியை நீங்க பகிரும்போது எனக்கு உண்மையிலே அவ்வளோ மகிழ்ச்சி தருது. அவ்வளோ அழகா நீங்க வளர்ந்துட்டு வரீங்க கடவுளுக்குள்ளாக. அதுக்கு கடவுளுக்கு நான் முதல் நன்றி சொல்றேன். இப்ப லாஸ்ட் வீக் நம்ம எந்த பேரபிள பார்த்தோம்? விதை விதைப்பவர். the mustard உவமை. seed. சோவர் அண்ட் சீட். எக்ஸலண்ட். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, ஒரு பெரிய சீக்ரெட் அறை இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய பாஸ்வேர்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த அந்த நம்பர் போட்டு அந்த கீயை நீங்க கரெக்டா செட் பண்ணாதான் அந்த டோர் எல்லாம் ஓபன் ஆகும். அதுக்குள்ள என்ன வச்சிருப்பாங்க? ரொம்ப ப்ரெஷியஸா வச்சிருப்பாங்க. கரெக்டா? இப்ப அதே போலதான் இந்த பேரபிள்ன்றது வந்து கடவுள் எதுக்கு ஒரு பேரபிள் மூலமா கத்து கொடுக்கறாருன்னா, அந்த பசில்ல நீங்க கரெக்டா சீக் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அது பின்னாடி இருக்கிற அந்த கிங்டம் பிரின்சிபல் உங்களுக்கு புரியும், அந்த மிஸ்ட்ரி உங்களுக்கு புரியும். அதுக்கு நீங்க சீக் பண்ணணும். ஓகேவா? நீங்க தேடணும். தேடுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும், கண்டடையும். ஓகேயா? சோ அதுதான் இந்த பேரபிள் மூலமா சொல்றதுக்கான ஒரு ரீசன். எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கறது கிடையாது. அதை படிச்சு அதை மெடிடேட் பண்ணி நீங்க அதை வந்து நீங்க அப்படி பண்ணும்போதுதான் அதோட உள்ள அர்த்தம் உங்களுக்கு புரியுது. இந்த விதைப்பவரோட உவமையில நம்ம எதை பத்தி பேசுறோம்? அந்த தலைப்புலயே இருக்குது. எதை பத்தி பேசுறோம்? விதையை பத்தி. விதைய பத்தி பேசுறோம். விதை எதை குறிக்குது? இறைவார்த்தை. சீட் வந்து வேர்ட் ஆஃப் காட், இறை வார்த்தை. வெரி குட். நிலம், விதைய வந்து விதைக்கிறதுக்கு நிலம் வேணுமே. நிலம் எது? எக்ஸலண்ட். நம்ம ஹார்ட் தான். ஓகே. இந்த உவமையில, இந்த பாரபல்ல 4 டைப்ஸ் ஆஃப் நிலத்தை பத்தி சொல்றாங்க. வாட் ஆர் த 4 டைப்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. வழியோரம். எக்ஸலண்ட். வழி ஓரம், வே சைடு விழுற விதைகள். அது எதை குறிக்கிறது? அப்ப அது வே சைடுல விழுந்தா என்ன ஆகும்? என்ன ஆபத்து அந்த விதைக்கு? அந்த பறவைகள் வந்து கொத்திட்டு போயிடும். பறவைகள் வந்து அந்த விதைய கொத்திட்டு போயிடும். ஓகேவா? அது எதை குறிக்கும்னா, நான் வந்து படிக்கிறேன் சும்மா பேருக்கு. எங்க அம்மா சொல்றாங்க டெய்லி பைபிள் படி, அதுக்காக நான் பைபிள் எடுத்து படிக்கிறேன். ஆனா நான் எதுவுமே புரிஞ்சுக்கவே கொள்ளல. நான் வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டேன்றேன். எப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நான் படிக்கிறேனோ அது வந்து இந்த பறவைகள் வந்து எடுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். இந்த இடத்துல பறவை வந்து சாத்தான குறிக்குது. அந்த வார்த்தை எனக்குள்ள நிலையா இருக்காது. இப்ப நீங்க நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க. நான் எக்ஸாம் ஹால்ல இந்த கத்தாரி எக்ஸாமோ ஏதோ ஒண்ணு சொன்னீங்க. அந்த எக்ஸாம் ஹால்ல இருந்து நான் இந்த இறை வார்த்தைய 10 வாட்டி அறிக்கைட்டேன், நான் ரொம்ப அருமையா எழுதிட்டேன்னு சொன்னீங்க. அப்ப அந்த வார்த்தை உள்ள இருந்தா தானே தூய் ஆவியானவர் அதை உங்க நினைவுக்கு கொண்டு வந்து அந்த இடத்துல பயன்படுத்திருப்பாரு. சோ இந்த இடத்துல அந்த இறை வார்த்தைய நல்லா புரிஞ்சு மெடிடேட் பண்ணி உங்க ஹார்ட்ல நீங்க ஸ்டோர் பண்ணணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீங்க வெறும் பேருக்கு படிக்கும் போது அது உங்களுக்குள்ள வேறொன்று நிலைக்காது. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நிலம். ரெண்டாவது வகையான நிலம் என்னது? ரெண்டாவது வகை என்னது? முட்செடி. முன்னாடி ஒண்ணு. முட்செடி. நோ, நாட் முட்செடி, நாட் தானி வீட்ஸ். தானி இது பிளான்ஸ் கிடையாது. ராக்கி கிரவுண்ட், பாறை மேல விழப்பட்ட விதைகள். பாறை நிலம். ஓகே, இதை எதை குறிக்குதுன்னா, இப்ப நான் வந்து வெறும் அது வந்து முளைக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருப்பாங்க அவங்க. ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு தேவைக்காக இயேசுவை தேடி வந்தவங்களா இருப்பாங்க. எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அது கிடைச்ச உடனே அவங்க மறந்துடுவாங்க. They won't come to build a relationship with the Lord.
ஒரு உறவு, அவர் கூட ஒரு உறவாட வரமாட்டாங்க. வெறும் ஒரு உலக தேவை. எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த எக்ஸாம்ல நான் இவ்வளவு மார்க் வாங்கணும், இந்த இந்த வீடு வாங்கணும் எனக்கு, ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ப்ரொமோஷன் வாங்கணும் என் வேலையில, அந்த மாதிரி ஒரு தேவைக்காக மட்டுமே வரவங்க. They don't come for the one who is the provider. ஜீசஸ்க்காக வரது இல்ல, அவங்க ப்ரொவைட் பண்ற திங்ஸுக்காக வராங்க. இது ரொம்ப வேர்ல்டியான ஒரு நிலம். இந்த இடத்துலயும் அந்த இறை வார்த்தை நிலைத்து இருக்காது. கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க கனெக்டடா இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பற்று போயிடுவாங்க. மூணாவது நிலம் என்னது? முட்செடிகள். முட்செடி. இந்த தானி பிளான்ஸ், அந்த தானி பிளான்ஸ்க்கு நடுவுல விதைக்கப்படுற விதை. இது இடத்துல அந்த தானி பிளான்ஸ் என்னன்னா உங்களோட வேர்ல்ட்லி டிசையர்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட கவலைகள், அதுக்கப்புறம் உங்களோட பாவங்கள், பாவ வழிகள். இப்ப வந்து எனக்கு வந்து கிளட்டனின்றது வந்து என்னன்னா சாப்பாடு பிரியன். அவன் வந்து சாப்பாட்டு மேல பிரியமா இருக்கும்போது என்னன்னா கடவுள் ரெண்டாவதா ஆயிடுறாரு, அந்த சாப்பாடு தான் முதன்மையா ஆயிடுது. கிரிக்கெட் கேம் மேல பிரியன், அவனுக்கு கிரிக்கெட் முதன்மையாயிடுது, ஜீசஸ் ரெண்டாவதா ஆயிடுறாரு. அப்ப இந்த உலக காரியங்கள் மேல இச்சை, உலக இச்சைகள், ஓகேயா, இந்த வேர்ல்ட்லி திங்ஸ் மேல இருக்கிற டிசையர்ஸ் வந்து அந்த தான் மாதிரி வந்து அந்த விதைய அது வந்து சோக் பண்ணிடும், அந்த விதை வளரவே வளராது, ஓகேவா. அதே மாதிரி கவலைகள், ஆங்ஸைட்டி, ஃபியர், பயம். உங்களுக்கு பயம் இருக்குதா? மேக்ஸ் எக்ஸாம்னா எனக்கு பயம் அப்படி என்ன வந்து சோக் பண்ணும். அப்ப அந்த இடத்துல அந்த இறை வார்த்தை வளரவே வளராது. அந்த இறை வார்த்தை வளர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்காது. I can do all things through Christ who strengthens me. Okay, in my weakness the Lord is my strength. இந்த வார்த்தைகள்லாம் அந்த இடத்துல வளரணும்னா அந்த இடத்துல பயம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. உங்களுக்கு இரு மனம் கொண்டவனுக்கு எதுவுமே சாத்தியமாகாது, இறை வார்த்தை சொல்லுது. அப்போ அங்க இந்த பயம் இருக்குது, உங்களுக்கு கவலை இருக்குதுன்னா ஒரு அன்பிலீஃப் இருக்குது. உங்களால ஃபெய்த் முழுமையா அந்த இடத்த ஃபெய்த் அப்ளை பண்ண முடியல, அதுதான் ரீசன், ஓகேவா. சோ உங்களுக்கு பயம், கவலை, பாவ வழிகள், உலக இச்சை, எதுக்கெல்லாம் கடவுளுக்கு மீறி மத்த காரியங்களுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அந்த விதைய சோக் பண்ணிடும். இப்ப இந்த 3 நிலைகள் இல்லாத ஒரு நிலம் தான் அந்த நல்ல நிலம். இன்னொரு விஷயம் கூட சோக் பண்ணும். உங்களுக்கு யார மேலனா கோபம் இருந்தாலோ, அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாம உங்களுக்குள்ள யாருன்னா இருந்தாங்களோ, அப்போ அது வந்து அவங்க தான் மாதிரி சோக் பண்ணிடும். இப்ப ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க, நீங்க எந்த நிலத்துல நிக்கிறீங்கன்ட்டு யோசிச்சு பாருங்க. உங்க க்ளோஸ் யுவர் ஐஸ், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எந்த நிலம்? நீங்க வெறும் ஒரு தேவைக்காக மட்டும் வந்திருக்கிறீங்களா, இல்லைன்னா ஜீசஸ் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண வந்திருக்கிறீங்க? நீங்க வந்து வெறும் புரிஞ்சுக்காம இறைவார்த்தைய படிக்கிறீங்களா, இல்லைன்னா டெய்லி as per James 1:25 நான் வந்து கூர்ந்து கவனிச்சு தொடர்ந்து நான் வந்து இறைவார்த்தைய படிக்கிறேனா, நான் மெடிடேட் பண்றேனா அந்த இறைவார்த்தைய? மூணாவது, எனக்குள்ள எதுனா பாவம் இருக்குதா, எனக்குள்ள எதுனா கோபம் இருக்குதா, எனக்குள்ள பயம் இருக்குதா, எனக்குள்ள கவலை இருக்குதா, என்ன இருக்குது எனக்குள்ள அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் அன்பிலீஃப், என்னால நம்ப முடியலையா முழுசா, எனக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குதா, உண்மையிலேயே நான் மார்க் வாங்கிடுவேனா இந்த இறைவார்த்தைய சொன்னா, சந்தேகம் இருக்குதா? அதுக்காக நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேளுங்க. ஜீசஸ், நான் முழுசா நம்பல, நான் வந்து இந்த பாவத்துல விழுந்திருக்கிறேன் ஜீசஸ், சாரி ஜீசஸ், எனக்குள்ள கவலை இருக்குது, எனக்குள்ள இவங்க மேல ஒரு கோபம் இருக்குது ஜீசஸ், எனக்குள்ள பயங்கர கோபம் இருக்குது, எனக்கு ஒரு அன்ஃபர்கிவ்னஸ் இருக்குது, என்னால இவங்களை மன்னிக்கவே முடியல ஜீசஸ், நான் அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஜீசஸ், அந்த நபரை நான் பிளஸ் பண்றேன் ஜீசஸ். லார்ட் ஜீசஸ், இந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனதுல
இருக்கிற அந்த முற்செடிகளுக்கு மன்னிப்பு கேட்டதுக்காக இந்த நேரத்துல நான் நன்றி சொல்றேன்ப்பா. அந்த முற்செடியை பார்த்து நான் பேசுறேன். I rebuke you, bind you and I throw you into the fires of hell in the name of Jesus Christ our Lord. பிள்ளைங்களா, இப்ப இந்த மாதிரி ஒரு நிலம், எந்த இடத்துல கோபம் இல்லையோ, எந்த இடத்துல அன்ஃபர்கிவ்னஸ் இல்லையோ, எந்த இடத்துல ஒரு பிட்டர்னஸ் இல்லையோ, அது ஒரு நல்ல நிலமா இருக்கும். அந்த நிலத்துல விதைக்கப்படுற விதை நிச்சயமா கனி தரும். ஓகேவா? கனி, ஃப்ரூட் தரும். விதை ஏன் கடவுள் சொல்றாருன்னா, there is a process. நீங்க விதைக்கிற டைம்ல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ற டைமுக்கு ஒரு growth process இருக்குது. அதுக்கு நீங்க வெயிட் பண்ணணும். இப்ப ஒரு ஃபார்மர் போய் ஒரு விதைய விதைச்சிடுறாங்க. எல்லா நாளும் தோண்டி தோண்டி வளர்ந்துடுச்சான்னு சந்தேகத்தோட பார்த்தா அந்த விதை வளருமா? அது அப்படியே செத்து போயிடும். அது சோ எப்படி அது நடக்குது, எப்படி அந்த வேர்ட் மேனிஃபெஸ்ட் ஆகுது, எப்படி அந்த வேர்ட் வந்து எனக்கு அந்த சக்சஸ கொடுக்குதுன்னு நான் போய் ஆராயக்கூடாது. I completely believe in the Lord that I will receive that victory. I will see the fruit. நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து விசுவசிக்கணும். இப்ப வந்து நான் வார்த்தையை அறிக்கையிடுறேன், ஆனா எனக்கு உடனே ரிசல்ட் வர மாட்டேங்குது. நான் பார்க்கவே மாட்டேன்றேன் அந்த ரிசல்ட்ட. உடனே நான் சந்தேகத்துக்குள்ள போக கூடாது. பைபிள்ல ஷாத்ராக், மேஷாக், அபித்நேகோன்ட்டு 3 பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து பிற கடவுளை வந்து வணங்க சொன்னாங்க. அவங்க வந்து வணங்கவே இல்லை. அப்ப அவங்கள என்ன பண்றாங்க, பெரிய நெருப்பு கூண்டுக்குள்ள அவங்கள போட்டுடுறாங்க. ஆனா அந்த நேரத்திலயும், அவங்க வாழ்க்கையில ஒரு பெரும் கஷ்டம் நேர்ந்த நேரத்திலயும் அவங்க ஆண்டவரை துதித்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த நெருப்பு வந்து அவங்கள முழுங்கவே இல்லை, அது சாப்பிடவே இல்லை அவங்கள. அந்த நெருப்பு அவங்கள ஒண்ணுமே பண்ணல. அவங்க எப்படி உள்ள போனாங்களோ அதே மாதிரி வெளியில வராங்க. அதே மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க எதை நோக்கி நீங்க வந்து நீங்க அந்த வார்த்தையை அறிக்கையிடுறீங்களோ அது நடக்கலன்னா கூட நீங்க வந்து உங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஏசப்பாவோட வார்த்தை என்றைக்குமே பொய்யாகாது. நிச்சயமா நான் வந்து அந்த ஹார்வெஸ்ட பாப்பேன்னு நீங்க உறுதியா இருக்கணும். இது போல இப்ப வந்து நான் ஒரு நிமிஷம் உங்களை சிந்திக்க வச்சேன் இல்லையா? உங்களுக்குள்ள என்னென்ன தானு இருக்குதோ அதெல்லாம் நீங்க தூக்கி போடணும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் அந்த லேண்ட நீங்க எம்டியாவே வைக்க கூடாது. அந்த லேண்ட்ல என்ன நீங்க பண்ணணும், நிறைய விதைய விதைக்கணும். ஓகேவா? உங்களுக்கு நிறைய இறைவார்த்தை உங்களுக்கு அனிதா சிஸ்டரோ சபீனா சிஸ்டரோ கொடுக்குறாங்க. அந்த இறைவார்த்தைய நீங்க அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க நிறைய ஸ்பெண்ட் டைம் பண்ணணும் இந்த இறைவார்த்தையை மனப்பாடம் பண்றதுக்கு. அதை மெடிடேட் பண்ணணும், அதை கன்ஃபஸ் பண்ணணும். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் நீங்க எந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்தணும், நீங்க அலர்ட்டா இருக்கணும் எல்லா டைம்லயும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க பாக்கணும்னா, இந்த ஃபெய்த், விசுவாசம் வந்து என்ன கொடுக்கும்னா அந்த விதைக்கு ஒரு பவர் கொடுக்கும். அந்த பவர்ல தான் அந்த விதை வந்து அந்த ஃபெய்த் கூட மிக்ஸ் ஆகி தான் அந்த வேர்ட் ஆஃப் காட், நீங்க விதைக்கிற அந்த வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே மாதிரி சில விதைகள் இருக்குது. இப்ப இந்த பேம்பு மரம் எல்லாம் இருக்குதுல்ல, அதோட விதைய போட்டா 2 வருஷத்துக்கு மேல ஷூட்டே வராது, மேல செடியில அது வரவே வராது. 2 வருஷத்துக்கு அந்த ஃபார்மர் வெயிட் பண்ணணும். ஆனா ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பயங்கர பெருசா வளர்ந்துடும் அது. அதே மாதிரி சில காரியத்துக்கு நீங்க வந்து விதைய விதைக்கும் போது அது உடனே உங்களுக்கு அவுட்புட் கொடுக்காது. ஆனா அதுக்காக நீங்க வந்து உங்களோட பேஷன்ஸை லூஸ் பண்ணக்கூடாது. வித் ஃபெய்த் அண்ட் பேஷன்ஸ் யூ ஷுட் வெயிட். அப்ப ஆனா அது வந்து 2 வருஷம் கழிச்சு எந்த டைம்ல கடவுள் அனுமதிக்கிறாரோ அது எப்ப வெளியில வருதோ அப்ப நீங்க பண்ற ஹார்வெஸ்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த விதைன்றது அந்த வேர்ட் ஆஃப் காட், அந்த வேர்ட் ஆஃப் காட பற்றி வளர்ற பிள்ளைகளாக நீங்க இருக்கணும். இப்ப ஸ்டேஜஸ் ஆஃப் growth இருக்குது. இப்ப வந்து கிங் டேவிட வந்து ஒரு ஷெப்பர்ட் பாயா இருக்கும்போது சாமுவேல் வந்து அவர் அனாயிண்ட் பண்றாரு. ஓகேவா? அனாயிண்ட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஒரு ராஜாவா மாறுறாரு. ஓகே, அப்போ ஒரு growth ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் ஷெப்பர்ட் பாயா இருக்கும்போது ஒரு லயன் அட்டாக் பண்ணுது ஒரு ஷீப்பை, அந்த லயனை அவர் கில் பண்றாரு. ஒரு பேர் அட்டாக் பண்ணுது, அந்த பேரை கில் பண்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா ஒரு ஜெயண்ட் மேன் கோலியாத் வரான். கோலியாத் அந்த ஒரு விஸ்டம் கடவுள் அவர் கொடுக்குறாரு. நீ எப்படி லயனை வந்து நீ வந்து வீழ்த்தின, அதே மாதிரி உன்னால என்னோட ஸ்ட்ரென்த்தை கொண்டு இந்த ஆளையும் உன்னால வீழ்த்த முடியும், இந்த பிலிஸ்தீனையும் உன்னால வீழ்த்த முடியும். அப்ப அவர் அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு கடவுள் கொடுக்குற அந்த விஸ்டமை கொண்டு அந்த கோலியாத்தையும் வீழ்த்திடுறாரு.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவர் கிங் ஆகுறாரு. கிங் ஆன பிறகு பல வார்ஸ வந்து அவர் வின் பண்றாரு. ஆனா அவர் என்னைக்குமே கடவுளை குறிச்சு தியானிக்கிற ஒரு ஆளாதான் இருந்தாரு. என்னைக்கு இந்த சாங்ஸ் எழுதுனதே கிங் டேவிட் தான். நிறைய சாங்ஸ் எழுதுனது அவருதான். ஓகேவா? சோ அப்போ ஒரு growth ப்ராசஸ் இருக்குது. நீங்க எல்லாருமே அந்த மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே அந்த தேர்ட் நிலத்துலதான் இருக்கிறோம். நம்ம நிறைய எடுத்து போட வேண்டிய தானி பிளான்ஸ் நமக்குள்ள இருக்கும். என்ன சின் இருக்குதுன்னு பாக்கணும், என்ன கவலை இருக்குதுன்னு பாக்கணும், என்ன ஃபியர் இருக்குதுன்னு பாக்கணும். அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம நிலத்துல நம்ம சீடை விதைக்கணும். அந்த சீடுக்கான மாய்ஸ்சர், வாட்டர், அந்த சீடுக்கான சன்லைட், அந்த சீடுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்ம இந்த வேர்டை கன்ஃபஸ் பண்ண அதுக்கு கிடைக்கும். அப்ப அது பிளான்டா வளர்ந்து ஒரு பெரிய ஹார்வெஸ்டர் நம்மளுக்கு கொடுக்கும். சோ அதே மாதிரி யோசேப், பழைய ஏற்பாடுல யோசேப் இருந்தாரு. ஓகேயா? அவரும் வந்து பல கஷ்டங்கள் அனுபவிச்சாரு. கடவுள் அவர்கிட்ட ஒரு ட்ரீம் மூலமா பேசுறாரு. ஓகே, அந்த ட்ரீம் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலும் அவர் அனுபவிச்சது வந்து ரொம்ப நெகட்டிவ். அவர் வாழ்க்கை முன்னாடி பார்த்தது வந்து அவரை ஜெயில போட்டாங்க, அவரை அடிமையா வித்தாங்க, அவருக்கு நடந்தது எல்லாமே பல கெட்ட விஷயங்கள். ஆனா அவர் அந்த அந்த ஒரு ட்ரீமோட ப்ராமிஸ் அவர் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அது ஹோல்ட் ஆன் பண்ண ஒரு பலன் தான் அவர் அந்த நாட்டுக்கே கவர்னர் ஆகுறாரு. அவர் வந்து பல பேரோட அந்த 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 ஃபேமின் சொல்லுவாங்க, பற்றாக்குறையாகிற ஒரு ஃபேமின், அந்த ஃபேமினையே மாத்தி அவர் பலருக்கு உணவளிச்சாரு அவரு. ஓகேவா? கடவுள் அவரை ரொம்ப உயர்த்தி வச்சாரு. அந்த மாதிரி நீங்க வந்து விதைக்கிற விதை நிச்சயமா பலன் கொடுக்கும். ஏன்னா வார்த்தை மனு உருவானார். இந்த விதைய வார்த்தை என்றோம். வார்த்தை இஸ் நத்திங் பட் ஜீசஸ் ஹிம்செல்ஃப். ஜீசஸ் நம்மளுக்கு நிச்சயமா விக்டரி தான் கொடுப்பாரு. சோ அந்த ஃபெய்த்தை வச்சு நீங்க இந்த வார்த்தைய நீங்க விதைக்கணும். இத விதைக்கிறது வந்து எப்படின்னா, எவ்வளவு என் ஹார்ட்டை நான் பியூரிஃபை ஆக்குறனோ அந்த அளவுக்கு என்னோட ஹார்ட் வந்து எனக்கு பலன் கொடுக்கும். ஆக்சுவலா பைபிள்ல அந்த கடைசி அந்த பேரபிளோட கடைசி பகுதியில கடைசி வேர்ஸ்ல சொல்லுவாங்க 30, 60, 100 ஆக்சுவலி நம்ம எல்லாருமே 100% ஹார்வெஸ்ட் கொடுக்கணும் தான் ஜீசஸ் எதிர்பார்க்கிறாரு. ஆனா நம்ம எவ்வளவு கமிட்டடா, ஜீசஸ் ஐ சப்மிட் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் லார்ட், என்னையே நான் கொடுக்குறேன், என்னோட டைமை கொடுக்குறேன். எவ்ரி டே நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் நான் அந்த வேர்ட் ஆஃப் காட படிக்கிறேன். நான் இந்த சின்ன ப்ரேயர், நான் என்ன ப்ரேயர் பண்ணணும்னு கமிட் பண்ணிருக்கிறேனோ அதை நான் சொல்றேன். அந்த உறுதியோட நீங்க வந்து செயல்படும் போது உங்களோட ஹார்வெஸ்ட் நிச்சயமா பலன் கொடுக்கும். இப்ப நான் ஹார்வெஸ்ட் பலன் கொடுக்கணும்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். நீங்க எவ்ரி சாட்டர்டே இங்க வரீங்க, உங்களுக்கு கூட ஒரு மெசேஜ் ஷேர் பண்றாங்க. இந்த மெசேஜ நீங்க நிச்சயமா யாருன்னா ஒருத்தருக்காவது போய் நீங்க ஷேர் பண்ணணும். நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு விதைக்கிற விதை உங்களுக்குள்ள விதைக்கிற, நீங்க பியூட்டிஃபுல் சில்ட்ரன், you'll have a special calling in the kingdom of God. நீங்க அவ்வளவு அருமையா வந்து சேர்றீங்க இந்த பெஸ்கா மீட்டிங்க்கு. உங்களுக்கு இந்த வார்த்தை பிரேக் பண்ணி கொடுக்கப்படுது. இந்த விதையை இப்ப உங்க இதயத்துல நீங்க விதைக்கிறவங்க, ஐ கேரண்டி யூ, நீங்க ஒவ்வொருத்தரும் கிங்டம் ஆஃப் காட்ல பெரிய பிரீச்சர்ஸா வர போறீங்க நீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த சின்சியாரிட்டி, அந்த கமிட்மெண்ட், ஜீசஸ் ஐ கமிட் மை லைஃப் டு யூ, ஐ சப்மிட் மை லைஃப் டு யூன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கான நேரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் ஒதுக்கணும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இதுதான் அந்த 4 நிலம். உங்களோட இருதயம் அந்த 4வது நிலம் போல இருக்கணும். யார் அப்ப அந்த 4வது நிலம் போல இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, ஹோலி ஃபேமிலி எடுத்துக்கலாம். அந்த ஹோலி ஃபேமிலி வந்து அவங்க வாழ்க்கையில கடன் கிடையாது, அவங்க வாழ்க்கையில நோய் கிடையாது, அவங்க வாழ்க்கையில சண்டை கிடையாது. ஓகேவா? அவங்க வாழ்க்கை வந்து ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையா இருந்தது. நம்ம வாழ்க்கையும் அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையா தான் இருக்கும். நம்ம எப்ப அந்த நல்ல நிலத்துல இருக்கிற மாதிரி நம்ம இருதயத்தை வச்சு விதைய விதைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையும் ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப் போல ஃபுல்ஃபில்டா இருக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.